ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம சிஸ்டம்ல ஜாவா டவுன்லோட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஜாவா டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி சிஸ்டம்ல ஜாவா இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ஜாவா ஸ்பேஸ் ஐஃபன் வெர்ஷன், ஐஃபனுக்கும் வெர்ஷனுக்கும் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. என்டர் அடிச்சிங்கன்னா ஜாவா வெர்ஷன் இதுதான் அப்படின்ட்டு வரணும். அப்படி வரல, ஜாவா இஸ் நாட் ரெக்கக்னைஸ்ட்னு வந்துச்சுனாலே அப்போ உங்களுதுல ஜாவா இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம போய் ஜாவா டவுன்லோட் பண்ணணும். கூகுளில் போயிட்டு ஜாவா டவுன்லோடுன்னு கொடுத்துட்டு இந்த ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கனாலே விண்டோஸுக்கான ஜாவா வந்து நீங்க எடுப்பீங்க. ஓகே. ஸோ விண்டோஸ் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன், விண்டோஸ் ஆன்லைன் போறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிருக்கும். ஓகே. எனக்கு ஜாவாவோட இஎக்ஸி வந்திருக்கும். அதை நான் அப்படியே வந்து யூஸ் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதுதான் என்னோட வேலை. ஸோ வந்துருச்சு. நான் டவுன்லோட்க்கு போயிட்டு இங்க டபுள் கிளிக் பண்றேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணனா எனக்கு ஒரு பாப்அப் வரும். அது மேபி ஸ்கிரீன் ஷேர்ல தெரியாது. ஸோ ஜாவா எஸ்இ ரன் டைம் என்விரான்மெண்ட் இது இன்ஸ்டால் பண்ணணுமா வேணாமா எஸ் ஆர் நோன்னு ஒரு பாப்அப் வரும். அதுல எஸ் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா மாதிரி வரும். ஸோ இதுல வந்து நீங்க லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணலாம். நான் டெஸ்டினேஷன் ஃபோல்டர்லாம் எதுவுமே மாத்தல. அது டிஃபால்ட்டா எங்க இன்ஸ்டால் ஆகுதோ அங்கேயே இன்ஸ்டால் ஆகட்டும்னு விட்டுட்டேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகுறது எங்க இன்ஸ்டால் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி ஃபோல்டர் இருக்கு இல்லையா, நம்ம சிக்குள்ள ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்குள்ள ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ வெயிட் பண்ணுவோம். நமக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்ட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து வரணும். வந்துச்சுன்னா ஓகே. இப்பதான் வந்து அது இன்ஸ்டாலேஷனே வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. ஸோ 50% முடிய போகுது. இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடிஇ ஒன்னு இன்ஸ்டால் பண்ணிக்க போறோம். ஐடிஇனா என்னன்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இப்போ ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்றேன்னா அது பேக் எண்ட்ல தான் இருக்கும். இப்ப நான் அது கோட் எழுதணும், ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட டார்கெட் வந்து செலினியம் வந்து இன்டகிரேட் பண்ணி ஃப்ரேம் ஒர்க் எழுதுறது. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும், ஜாவாவோட ஐடிஇ ஓபன் பண்ணிக்கணும். அப்பதான் என்னால கோட் வந்து அடிக்க முடியும். ஸோ பாத்தீங்கன்னா யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஜாவா அப்படின்னு வந்துருச்சா. ஸோ இப்போ இந்த க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் போனோம்ல அதையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணி ஜாவா ஸ்பேஸ் ஐஃபன் வெர்ஷன் அடிச்சேன்னா இப்போ எனக்கு ஜாவா வெர்ஷன் வந்துருச்சு. ஓகே. அப்ப ஜாவா சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஐடிஇ ஒன்னு இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே. ஸோ ஐடிஇ என்ன பண்ண போறோம் நம்ம இப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்லிப்ஸ் போட போறோம். ஸோ எக்லிப்ஸ் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதையே ஸ்க்ரால் பண்ணி இங்க டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து இந்த ஃபார்மேட்ல வேணும். ஸோ டவுன்லோடும் வந்து இஎக்ஸி மாதிரி உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். வெயிட் பண்ணுவோம், லோட் ஆகுது. ஸோ ஆல் டவுன்லோட்ஸ். ஓகே. இங்க வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஓகே. தேங்க்யூ ஃபார் டவுன்லோட். ஸோ இங்க வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இஎக்ஸி இருக்கும். அந்த இஎக்ஸியை தான் நம்ம வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டோம். ஸோ ஐடி இருந்தா மட்டும்தான் உங்களால பண்ண கோட் பண்ண முடியும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து காலேஜ்லாம் பாத்தீங்கன்னா நோட் பேட்ல தான் அடிச்சு எக்ஸிக்யூட் பண்ணிருப்போம். நோட் பேட்ல அடிச்சு அதை கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ணிருப்போம். ஆனா ரியல் டைம் என்வரான்மெண்ட்ல ப்ராஜெக்ட்னு வரும்போது நம்மளால நோட் பேட்லாம் அடிச்சிட்டு இருக்க முடியாது. ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும், அது எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஐடி தேவைப்படுது. எய்தர் எக்லிப்ஸ் ஆர் இன்டெல்ஜே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எக்லிப்ஸ் பாக்குறோம். எக்லிப்ஸ் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ்க்கு நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம போறது தான் நம்மளோட வேலை, வேற ஒண்ணுமே இல்லை. அதுல ஃபர்ஸ்ட் வந்து மட்டும் பாத்தீங்கன்னா யாருக்கான நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க, டெவலப்பரா அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கும். அதெல்லாம் நம்ம டெவலப்பரே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாலரே இப்பதான் ஓப்பன் ஆகுது. ஓகே. ஸோ எக்லிப்ஸ் இன்ஸ்டாலர்ல நம்ம சொன்ன மாதிரி யார் வந்து இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னு கேட்கும். நம்ம எக்லிப்ஸ் ஐடிஇ ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ், ஏன்னா நம்ம ஜாவா தான் பார்க்க போறோம். ஜாவா டெவலப்பர்ஸ் அப்படின்னு கொடுத்து போனீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கேட்கும். இதுல டிஃபால்ட்டா எந்த இன்ஸ்டாலேஷன் இருக்கோ அதுலயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டால் கொடுத்துட்டோம்னா போதும். ஓகே. இதோட யூசர் அக்ரிமெண்ட் வருது. ஸோ இதுல அக்செப்ட் நவ் கொடுத்துட்றேன். ஸோ இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இதுலயே வந்து நான் என்ட்ரி ஸ்டார்ட் மெனுல வந்து என்ட்ரி இருக்கணும், டெஸ்க்டாப் ஷார்ட்கட்டும் இருக்கணும் அப்படின்ற செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸ்லோ ஆகுது, உங்களுக்கு இன்ஸ்டால் வந்து ப்ராப்பரா ஆகல அப்படின்னா ஜேடிகே உங்க மிஷின்ல இருக்கான்னு பாருங்க. ஸோ எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். நம்மளோட சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ள ஜாவாக்குள்ள நமக்கு ஜேஆர்ஏ ஜேடிகே எல்லா பாத்துமே இருக்கும். ஸோ அதை நீங்க ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஜேடிகே இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ள ஜாவாக்குள்ள ஜேடிகே இருக்கு. ஓகே, இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோ ஆக சான்சஸ் இருக்கு. அப்படியே நிற்கும் ரொம்ப நேரத்துக்கு, இன்ஸ்டால் 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 நிற்கும், ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆயிருக்காது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை போய் பார்த்துக்கிட்டா போதும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கிரீனும் காட்டுறேன். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ள ஜாவாக்குள்ள ஜேடிகே இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா குவிக்கா ஜேடிகேவை இன்ஸ்டால் பண்ணிடலாம். டவுன்லோட் ஜேடிகே ஃபார் விண்டோஸ்ன்னு கொடுத்துட்டு ஜாவா டவுன்லோட்ஸ்குள்ள நீங்க உள்ள போனீங்கனாலே உங்களுக்கு எல்லா வெர்ஷன்ஸும் இருக்கும் அவைலபிள். இப்போ நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷனே போட்டுக்கலாம். போட்டுட்டு விண்டோஸ் செலக்ட் பண்ணி விண்டோஸ்ல இருக்க ஜிப் ஃபோல்டர் இல்ல இஎக்ஸி, ஓகே, இஎக்ஸி ஓபன் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க டவுன்லோட் வந்து வந்துடும். ஸோ அந்த டவுன்லோட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க, அப்படியே டபுள் கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டாலபிள் வெர்ஷன் இஎக்ஸி வந்துடும், அதை அப்படியே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபைல் வரும். ஓகே, ஜேடிகே அப்ளிகேஷன் வந்துடும். இந்த டபுள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி நீங்க எக்லிப்ஸ் வந்தீங்கன்னா அது திருப்பி ப்ராப்பரா கேன்சலேஷன் பண்ணிடுங்க. கரண்டா இன்ஸ்டால் ஆயிருக்கிறத திருப்பி இன்ஸ்டலேஷன் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆகி இந்த மாதிரி லான்ச் அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம லான்ச் கொடுக்குறோம். ஸோ லான்ச் கொடுத்தீங்கன்னா இப்போ இது வந்து 2025 ஓடது மார்ச் வெர்ஷன். ஓகே, ஸோ லான்ச் ஆகும்போது உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா ஒர்க் ஸ்பேஸ் எந்த லொகேஷன்ல இருக்கும் அப்படின்னு கேட்கும். ஸோ அதுக்கு ஒரு டைரக்டரியை நீங்க கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்கனாலே டிஃபால்ட்டா ஒரு டைரக்டரி எடுத்துக்கும். அது உங்களுக்கு ஓகேனா ஓகே, இல்லைன்னா நீங்க வந்து மாத்திக்கலாம், ப்ரௌஸ் கொடுத்து மாத்திக்கலாம். லான்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் பேஜோட எக்லிப்ஸ் வந்து ப்ராப்பரா லான்ச் ஆயிடும். ஓகே, இதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா ஓகே. ஓகே, ஒரு சில டைம் உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ் அந்த பாப்அப் வர்றதுக்கு முன்னாடியே ஏதாவது இஷ்யூனா வந்துடும், ஜேடிகே இல்ல ஜேவிஎம் இல்ல ஏதாவது ஜாவால பிரச்சனைனா அங்கேயே தெரிஞ்சிடும். ஒர்க் ஸ்பேஸ் வந்து காட்டிடுச்சு அப்படின்னா 99.9% உங்களுக்கு எக்லிப்ஸ் ப்ராப்பரா ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வெல்கம் ஸ்கிரீன் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஜாவா எக்லிப்ஸ் ஐடிஇ. ஜாவா ப்ரோக்ராம் பண்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம்.